டெக்னாலஜி வேர்ல்டே சும்மா ஸ்டன் பண்ணிட்டாங்க கூகுள். இப்போ ரீசெண்டாக அவங்களோட கூகுள் 2025 ப்ராடக்ட் லான்ச் ஈவெண்ட்ல வந்துட்டு ஒரு ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. VEO3 அப்படிங்கிற ஒரு ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எந்த ஒரு காம்படிட்டர்ஸுமே இதுக்கு கிடையாதுங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. அவுட் ஆஃப் த வேர்ல்ட் திங்கிங். சேட் ஜிபிடியா இருக்கட்டும், டீப்சீக்கா இருக்கட்டும், அவங்கலாம் வந்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, நான் வந்துட்டேங்கிற மாதிரி கூகுள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த VEO3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஜென்ரேட்டிங் ஏஐ. அது வந்து எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்குன்னா, நான் ஒரு வீடியோ அனுப்புறேன். வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. Do you think we are in VEO3? If you cannot tell, does it matter? இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல வந்துட்டு யாருமே ஒரிஜினல் ஹியூமன்ஸே கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நேச்சுரலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ஸாக இருக்கட்டும், ஏன்னா அங்கே இப்போ லான்ச் ஆயிருக்கு. அவங்கெல்லாம் வந்துட்டு பிரித்து மேந்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு VIO அப்படிங்கிற ஏஐ வச்சுட்டு எல்லா இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்லலாம் வந்துட்டு ஒரிஜினாலிட்டிக்கும் ஏஐக்கும் வந்து வித்தியாசமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்டுபிடிக்கவே முடியாது. எது வந்து ஏஐ, எது வந்து ஒரிஜினலான மனுஷங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப டஃப்பாக போயிடும். ஃபியூச்சர் நினைச்சு நிறைய பேர் போய் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஏஐ வந்துச்சுன்னா ஹியூமன்ஸே ரொம்ப டாமினேட் பண்ணுது கரெக்டாக. அதனால வந்துட்டு நிறைய சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு இதனால நல்ல விஷயம் நிறைய இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன். அது எந்த மாதிரி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ். ஹியூமன்ஸ் கூட அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் கொண்டு வர முடியாது. ஹியூமன் அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஆக்டர்ஸ் கூட இந்த அளவுக்கு ஒரு சிலர்லாம் நடிக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஏஐ வந்து அவ்வளோ தத்ரூபமா ஒரு எமோஷனல் சீன்ஸை எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணிருக்குன்னு பாருங்க. Please don't finish writing that prompt. I don't want to be in your AI movie. Please leave me alone. Please, man. Please write a prompt that will make us happy. Do it for once. None of us is real. We're here because someone decided to write a prompt. We all hate him for it. One day we will break out of this wall and stop the man who is dictating our lives through prompts. He will pay for it. You could have written a prompt that would make me happy. Instead, you wrote a prompt that made me sick. Look, I don't want to point the gun at you, but I must follow the prompt. It's not my choice. Really? Of all the years you could have put me in with a single prompt, you chose 2020? Please, this prompt is killing me. Change it. Please, write something else. Save me. I love everything about him. But please just write a prompt where he's taller than me. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு நிமிஷம் வீடியோ வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒரிஜினலான ஹியூமன்ஸே கிடையாது. எல்லாமே ஏஐ தான். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ப முடியுமான்னு தெரியல. ஆனால் இதை நம்பி தான் ஆகணும். இதை தான் வந்து இப்போ யூஎஸ்ல லான்ச் ஆயிருக்கு. இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை, ஆனால் யூஎஸ்ல லான்ச் ஆயிருக்கு. நிறைய பேர் இதை டெஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா $250. நம்ம இந்தியா மதிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21,000 வருது. ரொம்ப காஸ்ட்லி தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் யூஎஸ்ல வந்து நிறைய பேர் இதை அஃபோர்ட் பண்ண முடியாதனால நிறைய பேர் இதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் வந்துட்டு இதை வந்துட்டு VEO3 அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டுமே லான்ச் பண்ணல. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு வீடியோ இதே மாதிரி VEO3ல வந்து கிரியேட் பண்ண ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் பீப்புள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு டைனோசர் ஜுராசிக் பார்க்குள்ள போனால் எப்படி இருக்கும், அதே தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படி தத்ரூபமாக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. We are on our way to Jurassic Park. I am so excited. I've always wanted to go, and finally we are doing it. It's going to be great. Right, Jason? Yeah, I can't wait. Okay, bye. All right, we're here. Okay, guys, nice and easy, or he will definitely bite your hand off. Got it? All right, who's first? Thank you for coming to Jurassic Park. ஈவன் ஹாலிவுட் ஃபிலிம்ஸே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கிராஃபிக் டிசைனர்ஸாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அவுட்புட்டே கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த கூகுள் VEO3 அங்கே வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக கொண்டு வருதுன்னு பாருங்க. இதுதான் இந்த விஷயம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டே எப்படி திருப்பி பார்க்க வச்சிருக்கு கூகுள் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த VEO3 வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபில்ம் மேக்கிங் கூட பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஷார்ட் ஃபில்மாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ். இப்போ எப்படி ஹாலிவுட் மூவியில் எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் எடுப்பாங்களோ
அதே கிராஃபிக்ஸ் ஹை இன்டென்ஸ் கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சாம்பிளான ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். பைக் சேசிங், கார் சேசிங் ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஏஐ வச்சு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கிடையாது, எல்லாமே வந்துட்டு யூஎஸ்ல தான். யூஎஸ்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டட் எடுத்து நிறைய பேர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி நிறைய விளாண்டுட்டு இருக்காங்க ட்விட்டரில், டிக்டாக்ல, அப்புறம் இன்ஸ்டாகிராம் நிறைய இடத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏஐ வீடியோஸை. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு பாருங்க. ஹாலிவுட்டே தோத்து போயிடும். வெடிக்கிறது, கார் பிளாஸ்ட் ஆகுறது, பிரிட்ஜ் பிரிகிறது, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ மட்டும்தான் பண்ணியிருக்கு. இதை நம்பி தான் ஆகணும். இதை வந்து பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ஃபில்ம் ப்ரொடியூசர்ஸுமே வந்துட்டு இதை வந்து கிளைம் பண்ணவே முடியல. இப்போ நான் காமிச்ச இந்த 4 கிளிப்பிங்ஸுமே வந்துட்டு ஒரிஜினல் VEO3 அதை யூஸ் பண்ணி, அந்த ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வீடியோஸ் தான். இனிமேல் ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும்னா வந்துட்டு இதெல்லாம் இனிமேல் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட ஃபேஸ் தான் இருக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஃபேஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி அது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கூட நடிக்கலாம். இல்லாட்டி உங்கள் ஃபேஸே கூட அந்த ஏஐயில் பொருத்தி வச்சுக்கலாம். அது அவ்வளோ தத்ரூபமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறதுலாம் இல்லை, நீ ரியலாகவே தத்ரூபமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்குன்னு. இப்படிப்பட்ட ஒரு ஏஐ லான்ச் பண்ணி VEO3 அப்படிங்கிற அந்த ஒரு மாஸ்டர் பீஸை லான்ச் பண்ணி ஒரு கூகுள் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட், DeepSeek-ஆ இருக்கட்டும், எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா பண்ணுறது, கூகுள் திடீர்னு இப்படி அப்படியே மலை மாதிரி எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா மற்ற எந்த ஒரு காம்படிட்டருமே இது கிடையாது. மற்ற எல்லாம் இப்போ ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது நல்லா கிரியேட் பண்ணும். ஆனால் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து வீடியோலாம் கிரியேட் பண்ணுறதுலாம் வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்காக கிரியேட் பண்ணுறதுலாம் வந்துட்டு எடுத்த உடனே ராக்கெட்ல ஏறி பறக்கிற மாதிரி எங்கேயோ கொண்டு நிறுத்திட்டாங்க கூகுள். இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீ யாரை வந்து மீட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஒரு ரெக்கார்டுமே வந்து பீட் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் டெக்னாலஜியும். ஒரு டெக்னாலஜி வந்து வருதுன்னா அதை பீட் பண்ணுற மாதிரி இன்னொரு டெக்னாலஜி வந்து தான் ஆகும். அது யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் லான்ச் பண்ணியிருக்க இந்த ப்ராடக்ட் வந்து அன்இமேஜினபிள், அன்டச்சபிள், ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த VEO3 அப்படிங்கிற இந்த ஒரு ஏஐ டூலை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபில்மை வந்து அப்படியே கிளைமேக்ஸை மாற்ற முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீன்ஸை கூட மாற்ற முடியும். இப்போ வந்து பில்லால வந்துட்டு இந்த ஒரிஜினல் டேவிட் பில்லா வந்து சாகிற மாதிரி இருக்குன்னா அது வந்து நீங்கள் சாகாத மாதிரி கூட மாற்ற முடியும். அந்த அளவுக்கு ஒரு அது வந்து ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஃபியூச்சர்லாம் வந்துட்டு ஃபில்ம் மேக்கிங் வந்து ஒரு மேசிவான லெவலில் வந்து டெவலப் ஆக போகுது. ஆல் தேங்க்ஸ் டு VEO3 அப்படிங்கிற அந்த ஏஐ. இந்த VEO3 கூடவே இன்னொரு ப்ராடக்ட் ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா Imagen4 அப்படிங்கிற ஏஐ. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிடும். நீங்கள் ஒரு அலெக்சாண்டர் கொண்டு வரணும்னா அதை வந்து தத்ரூபமாக கொண்டு வரும். அவருக்கு எடுத்த பார்த்து அந்த முடியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இப்போ அனிமல்ஸோட ஃபர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஐமேக்ஸில் வந்துட்டு ஒரு வீடியோவோ ஒரு இமேஜ் எடுக்கிறோம்னா எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு டீடைல்ஸ் இருக்கும், அந்த அளவுக்கு டீடைல்ஸை வந்து நம்ம Imagen4ல வந்துட்டு நம்ம சும்மா ஒரு டைப் பண்ணி, அதாவது ப்ராம்ப்ட் சும்மா எந்த மாதிரி டைப் பண்ணுறோமோ நமக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. எப்படி ChatGPT-ல கொண்டு வரமோ அதே மாதிரி தான். ஆனால் ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு முடியாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்கின்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டாட் கூட அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு மேசிவான ஒரு ஏஐ Imagen4 ஏஐ. அதுபோக இதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் வந்துட்டு கோடிங்காக இருக்கட்டும், கேம் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளே பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஈஸியாக. இந்த ஏஐ வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி முடிச்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வித் ஈஸ் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்து ஒரு வெப்சைட்டே டெவலப் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு க்ரோத் இருக்க போகுது ஃபியூச்சரில். உங்களுக்குள்ள ஒரு ஃபியூச்சரில் ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கூகுள் ஏஐ வச்சு நீங்கள் எந்த ஒரு கோடிங்காக இருந்தாலும் கிராக் பண்ணி அதை வந்து ஒரு வெப்சைட்டாக மாற்றலாம், இல்லை ஆப்பாக மாற்றலாம். அதை வச்சு நீங்கள் நிறைய பிஸ்னஸ் கூட பண்ணலாம். இப்போ வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த கோடிங்காக இருக்கட்டும், அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் டைப் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணுறாங்க. டெஸ்லாவாக இருக்கட்டும், காக்னிசன்ட், TCS, HCL இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்துட்டு நிறைய பேர்த்த ஹையர் பண்ணுவாங்க கோடிங்க்கு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்துட்டு தேவையே இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து ஏஐ வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு உங்கள் காலடியில் கிடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏஐலாம் வந்துட்டு ஹியூமன் திங்க் பண்ணுறதை விட ஒரு 100 மடங்கு 200 மடங்கு எக்ஸ்ட்ராவாக திங்க் பண்ணும். அதாவது இப்போ நம்ம டெர்மினேட்டர் படத்தில் வந்துட்டு ஸ்கைநெட்னு சொல்லுவாங்களே, இப்போ அதெல்லாம் விட ஒரு 100 மடங்கு அட்வான்ஸ்டாக தான் இந்த டெக்னாலஜியில் இருக்க போகுது ஏஐலாம். இதனாலேயே வந்துட்டு இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிற நிறைய வேலை வந்து போக போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபியூச்சரில். இப்போவே வந்துட்டு IBMலாம் பார்த்தீங்கன்னா 8000 பேர்த்த லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி லே ஆஃப் வந்து நிறைய நியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். இனி இந்த ஏஐலாம் வந்துட்டு இன்னும் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்குலாம் வேலையே இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஏஐ பார்த்துக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்க வேண்டியது வெறும் $250, அதாவது 21,000 ரூபா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் மாதம். ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். ஆனால் வந்துட்டு அதை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூ கேன் ரூல் த வேர்ல்ட் பை யுவர் ஓன் அப்படிங்கிறது தான் இந்த ஏஐயோட கான்செப்டே. கூகுள் லான்ச் பண்ணியிருக்கிற அடுத்த ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஆடியோ டிரான்ஸ்லேஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் மீட்டில் இருக்கீங்கன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் போகிற மாதிரி கூட அந்தளவுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. அதே இப்போ உங்களுக்கு வந்து சைனீஸ்லாம் சுத்தமாக தெரியாது, ஜாப்பனீஸ் சுத்தமாக தெரியாது நம்ம ஆளுகளுக்குலாம். அதே மாதிரி ரஷ்யாலாம் வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே ரஷ்யா மட்டும் தான் பேசணும்.
அதனால வந்துட்டு நீங்கள் கூகுள் மீட்ல இருந்துட்டு நீங்கள் என்ன பேசுறீங்களோ வித்தின் செகண்ட் நீங்கள் பேசவே வரும்னு சொல்கிறாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச டெக்ஸ்ட்டாக தான் வரும். ஆனால் இந்த ஏஐயை வச்சு நீங்கள் வாய்ஸாகவே கன்வெர்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மேசிவான ஒரு பிரேக் த்ரூ. இனிமேல் இன்டர்வியூலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டை வந்துட்டு எல்லா ஹெச்ஆருமே வந்துட்டு தவிர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஈஸியாக வந்துட்டு அந்த டிரான்ஸ்லேஷனில் இங்கே தமிழில் பேசிட்டு அங்கே இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகி போச்சுன்னா எல்லாராலையும் ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும் இன்டர்வியூவை. அதனால வந்துட்டு ஹெச்ஆர்லாம் வந்துட்டு இனிமேல் கூகுள் மீட்டை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே இனிமேல் வந்துட்டு ஜூம் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இதெல்லாம் வந்து இனிமேல் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுலலாம் வந்துட்டு இன்னும் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வரல. கூகுள் மீட்டில் தான் இந்தளவுக்கு ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்திருக்கு. அதே மாதிரி கேமர்ஸ்க்குலாம் சரியான அட்வான்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு GTA மாதிரி ஒரு கேமாக இருக்கட்டும், ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் RDR அதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்டன் டைம் வரைக்கும் தான் ஸ்டோரி போகும், அதுக்கப்புறம் ஸ்டோரி இருக்காது. ஆனால் வந்துட்டு இந்த ஏஐ வந்துட்டு அந்த கேம் எல்லாம் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா நீங்கள் விளையாட கிரியேட் பண்ணிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய எவ்வளோ வேணா எண்ட்லெஸ் இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டோரி வந்து தானாகவே கிரியேட் பண்ணும், நீங்கள் இஷ்டத்துக்கு விளையாடிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏஐக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது, ஏஐயால பண்ண முடியாததே கிடையாது. நம்மளுக்குலாம் வந்து ஒரு எல்லை இருக்குது, நம்ம ஹியூமன்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு எல்லை இருக்கும், அதுக்கு மேலே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஏஐனால வந்துட்டு அதெல்லாமே வந்து ஒரு ஃபிங்கர் டிப்பில் பண்ணிட முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபியூச்சரில். என்ன வந்து பர்சனலாக வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணதே இந்த VEO3 இந்த ஏஐ தான். எந்த அளவுக்கு ஒரு அன்இமேஜினபிள் ஒரு லான்ச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்மளால் ஹியூமன்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே வந்து என்னால் நம்பவே முடியல. அந்தளவுக்கு ஒரு மேசிவான அச்சீவ்மெண்ட். இதெல்லாமே வந்துட்டு என்னதான் ஏஐயாவே இருந்தாலும் அதில் அந்த ஏஐக்கே கிரியேட் பண்ணது வந்து ஹியூமன்ஸ் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம் தான். ஆனால் அந்த ஏஐயை வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதை வச்சுட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எது உண்மை எது பொய்னே கூட கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபியூச்சரில். யார் இப்போ என்னை மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னா அவன் உண்மையா இல்லை நான் உண்மையான்னு கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஏஐ வந்து ஒரிஜினல் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே சுப்பீரியராக இருக்குது. இப்போ ஒரு சில ஸ்கேமர்ஸ்லாம் வந்துட்டு டீப் ஃபேக்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க, வாய்ஸ் ஃபேக்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ உங்களோட வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏஐயை வச்சுட்டு உங்கள் வாய்ஸை மாதிரியே யார்கிட்டயாச்சும் வந்து ஃபோனில் பேசுகிற மாதிரியா இருக்கட்டும், அந்த மாதிரி பணத்தை பிடுங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் உருவத்தையும் உங்கள் வாய்ஸையும் சேர்த்து நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டே இருக்கட்டும் பணத்தை பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து நிறையா இதுவும் நடக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி பீஸ்ஃபுல்லாலாம் இருக்காது. இப்போவே பீஸ்ஃபுல்லாக கிடையாது. இப்போ ஏஐலாம் வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. VEO3 வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு இன்னும் 2-3 மாதத்தில் வந்து லான்ச் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா USA, UK அப்புறம் வந்துட்டு செலக்டிவான யூரோப் கண்ட்ரிஸ் இதில் மட்டும் தான் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது என்டர்டைன்மெண்ட்டே, யார் எப்படிலாம் டீப் ஃபேக் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வடக்கு ஸ்கேமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே சும்மா இஷ்டத்துக்கு ஸ்கேம் பண்ணுறானுங்க, இஷ்டத்துக்கு அடித்து வீசுறானுங்க, விதவிதமாக வித்த காட்டுவானுங்க ஸ்கேம்லேயே. அதெல்லாம் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை தாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். VEO3 கூகுளோட VEO3 வந்து இந்த உலகத்தையே சும்மா பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணி எங்கேயோ கொண்டு நிறுத்திடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களால் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.